Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செம்ம டேஸ்டியான ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மீலுக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங்கில் கிட்ஸ்க்கு நீங்கள் ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வேர்க்கடலை அண்ட் சுண்டல் இது ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஓவர் நைட் அல்லது 8 hours நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணி அதை உப்பு போட்டு வேக வச்சுருங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி ட்ரை பண்ணி அதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம் அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய வெங்காயம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வேர்க்கடலை அண்ட் சுண்டல் இது ரெண்டுமே ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அண்ட் இது ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டும் கூட. இது நம்ம ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்தோன்னா கிட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அடுத்ததாக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துறேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு போட்டிருப்போம், அதனால் உப்பு பார்த்து போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பர் ஹெல்த்தியான ரொம்ப எம்மியான ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இது ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக், அண்ட் இதில் நம்ம ஆயிலும் சேர்த்துல. ஸோ இதை டயட் இருக்கவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுக்கணுன்னா இது ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். ஒரே ஒரு விஷயம், இது 8 hours ஊற வச்சு வேக வச்சுருக்கணும். நீங்கள் முன்னாடியே வேக வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க வந்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக வெங்காயம் கொத்தமல்லி அண்ட் உப்பு மிளகா போட்டு கலந்து கொடுத்துடலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் மாங்காய் அண்ட் சாட் மசாலா போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.